எபேசியர் 4:7-10. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு, கிறிஸ்துவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லும் பொழுது கிஃப்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஈவு என்று சொன்னால் ஒரு பரிசு, கிஃப்ட். அந்த இடத்துல டோரியா அப்படின்றதான கிரேக்க சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால் கிராஜுவிட்டி, ஒரு உபகாரம். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்க ஈவு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மானியம் அல்லது நன்கொடை, அந்த மானியத்தின் அளவின்படி, அந்த நன்கொடையின் அளவின்படி கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிரேஸ், அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதியற்ற ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு வெகுமதி. அந்த கிஃப்ட் எப்படி கொடுக்கப்படுகிறதா என்றால் அவர் ஒரு அளவு வச்சிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ஆண்டவரே எனக்கு அளிக்கப்பட்ட கிஃப்ட் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். என்னுடைய கிஃப்ட் என்ன? என்னுடைய வரம் என்ன? இந்த கேள்வி கேட்டு பதில் பெற்றுக்கொண்டால் நான் மகிழ்ச்சியாக போகலாம். இல்லாவிட்ட எனக்கு தெரியல என்ற ஒரு குழப்பத்தோடு கூட இந்த காலையில நாம் போகக்கூடாது. எனக்கு கிறிஸ்து கொடுத்த வரம் என்ன? வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஈவியின் அளவுக்கு தக்கதாக நம்ம அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற என் வரம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் வந்த நான் எனக்குள்ளாக இருக்கிற வரம் என்ன என்று நான் அறியாமல் போனால் பெரிய நஷ்டம், எனக்கு பெரிய லாஸ். அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். gave gifts unto men, மனிதர்களுக்கு வரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டதுக்கு சங்கீதம் 68:18, துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எபிரேய மொழியில மாட்டாவோ என்று சொல்லுகிறதான எபிரேய மொழி சாக்ரிஃபைஸ், பலி. இயேசு வரத்தை என்ன செய்தாராம்? துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டேன். அப்ப வரங்களை என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன வரம்? இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிற வரம். இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்ன லாபம்? ரத்தம் சிந்தினார், அவருக்கு என்ன லாபம்? அவர் சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார், அவருக்கு என்ன லாபம்? அப்ப வாழ்க்கையை நல்லா சிந்திங்க, வாழ்க்கையை நல்லா யோசித்து பாருங்க. பரலோகம்தான் என் பேச்சு, பரலோகம்தான் என் மூச்சு. அல்லேலூயா. துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர். அந்த இடத்துல மாட்டா என்று சொன்னா என்ன சொன்ன? நான் பலியாக, துரோகிகளாகிய மனிதர்களுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் வரம். இயேசு உனக்காக எனக்காக பலியாகும்படிக்கு வரத்தை பெற்றுக்கொண்டு வந்தார். அவருடைய வரத்தினாலே, பலியினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு சந்தோஷமாக தேவ கிருபை பெற்று தேவன் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து வரம் பெற்று வந்திருக்கிறார், எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? இதயமாகிய கதவை திறந்து அந்த கதவுக்கு உள்ளே புகுந்து எனக்கு எங்கே இருக்கிறது வரம், அது எங்கே ஒளிந்து கிடக்கிறது, எங்கே பதுங்கி கிடக்கிறது, அந்த வரத்தை நான் எடுக்க எனக்கு கிருபை தாரும். அப்போஸ்தலர் 2:38. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின், நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே ஒரு கிஃப்ட் ஆஃப் ஹோலி கோஸ்ட் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. ஒரு பரிசுத்த ஆவியின் வரம் ஒன்று வந்திருக்கிறது.
அந்த வரத்தை பார். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவி என்கிறதான ஒரு வரம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:4-11. அப்ப வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. இந்த ஒரு ஆவியானவர் நான் ஞானஸ்நானம் பெற்ற உடனே வரம் தந்திருக்கிறார். ஆவியானவர் ஒருத்தர் தான். அந்த ஆவியானவர் அந்த ஞானஸ்நானம் பெற்ற உடனே வரம் கொடுத்திருக்கிறார். ஊழியம் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகள் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம், அனுக்கிரகம்னா என்னது? ஆவியினுடைய வெளிப்படுதல் என்னிலே வெளிப்படுகிறது, அதான் அனுக்கிரகம். அந்த ஆவியினுடைய வெளிப்படுதல் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியினுடைய வரம் யாருக்கு பிரயோஜனப்படும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு பிரயோஜனப்படும்படியாக. ஆவி எங்கே இருக்கிறது? எனக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆவியினுடைய வரம் முதலாவது எனக்கு நன்மை தரும். அப்ப கிறிஸ்துவனுடைய வரம் ஈவுனா வரம் தான். அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு செயல்படுவாராக, உங்களுக்கு உணர்த்துவாராக, உங்களுக்கு இன்னும் தெளிவுபட விளக்குவாராக. ஆண்டவரே, எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறீர், அந்த வரம் எனக்கு பயனுள்ள வரமாக இருக்கிறது, அதை நான் பயன்படுத்த எனக்கு கிருபை செய். எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.